கொஞ்சம் இனிப்பு தூக்கலாம் நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி ஃப்ளஃபியாக எப்படி முட்டை பிரெட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா. ரொம்பவே ஈஸி. இதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு முட்டை வந்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 100லேருந்து 180 ml போல் பால் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கணும். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். இது குறைஞ்சது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். 4லேருந்து 5 போல் பிரெட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி முட்டையும் பாலும் சேர்த்துக்கலாம். பேக்கரியில் இந்த மாதிரி கனமாக கட் பண்ணி பிரெட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் தோசைக்கல்லை சீசன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் வந்து சேர்த்துக்கிறோம். நெய் நல்லா உருக்கி வந்துட்ட பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, முட்டையும் பால் சர்க்கரை எல்லாம், அதில் வந்து ஒரு பிரெட் இந்த மாதிரி நல்லா 4 பக்கமும் முக்கி இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லில் போட்டுடணும். நல்லா ஊற விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா ஊறிட்ட பிறகு எடுத்து தோசைக்கல்லில் வந்து போட்டுடலாம். முக்கியமாக அடுப்பை ரொம்ப ஸ்லோ வச்சு தான் அதை குக் பண்ணணும். அதுவாகவே கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரும். தேவைப்பட்டால் இங்கே கொஞ்சம் கூட தாராளமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக வந்து குக்காகி வரும். அப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டிங்கன்னா 2 பக்கமே நல்லா ஒன்று போல் ஈவனாக சேர்ந்து வந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கரி ப்ரெட்டில் வந்து ஒரே ஒருக்கு முட்டை ப்ரெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்நாக் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.